Daw University near Kanyakumari, the best emerging university in South India. தமிழகத்தில் பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். புது அரசு அமைந்ததிலிருந்து அதிகாரிகள் மாற்றம் செய்யப்படுறதும் நியமனம் செய்யப்படுறதும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இதில் குறிப்பாக மதுரை, சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இதனுடைய முக்கிய செய்தியினுடைய விவரங்களையும் நம்ம கேட்டு பெற வேண்டியிருக்கு. தமிழகத்தில் மதுரை, சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கரும் இணைஞ்சிருக்காரு. பாஸ்கர், மேலும் தகவல்கள் என்ன? உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். போக்குவரத்து கழகங்களுடைய மேலாண் இயக்குநராக இருந்த பிரபு சங்கர் ஐஏஎஸ் அவர்கள் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினுடைய இயக்குநராக நியமனம் செய்து தற்போது தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதே போல சென்னை மாநகராட்சியுடைய இணை ஆணையராக இருந்த ஜெயசீலன் அவர்கள் சுற்றுலாத்துறையினுடைய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இடமாற்றம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மதுரை மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஆகாஷ் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நிசாந்த் கிருஷ்ணன் ஐஏஎஸ் இவர் ஏற்கனவே சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர். அவர் தற்போது மதுரை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக நிசாந்த் கிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பொன்முனி ஐஏஎஸ் அவர்கள் ஜாயின்ட் கமிஷனர். அவர் கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இணை ஆணையராக இருந்தார். தற்போது அவர் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய நியமனம் என்பது அதனுடைய ஆணையராக, கூடுதல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது போல ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய இடமாற்றம் என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில இன்னசென்ட் திவ்யா அவர்கள் ஏற்கனவே அவர் விரும்பியிருந்தால் அவர் தற்போது பணிக்கு திரும்பியிருக்கிறார். அந்த வகையில கைத்தறித்துறையினுடைய துறையில அவர் மேலாண் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கவிதா ராமு ஐஏஎஸ் மேலாண் இயக்குநராக இருந்தார். கைத்தறித்துறையினுடைய மேலாண் இயக்குநராக இருந்தார். அவர் தற்போது நகர்ப்புற கட்டமைப்பினுடைய நிதி மேலாண்மை இயக்குநராக நியமனம் செய்து அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது போல ஐஏஎஸ் அதிகாரி இடமாற்றம் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு தமிழகத்தில் பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் எல்லாம் இடமாற்றம் செய்து அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட நாம கேட்டோம். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.